உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 16/3/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி துவீதியை திதி மாலை 4:58 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு திருதியை. இன்றைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பகல் 11:45 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு சித்திரை. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் மேற்கு. அதற்கான பரிகாரம் வெள்ளம். இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: காரமடை ஸ்ரீ அரங்கநாதர் வசந்த உற்சவம். இன்றைய பொது பலன்கள்: கிணறு குளம் போர்வெல் அமைக்க, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, வெளிநாடு பயணம் செல்ல இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சந்தர்ப்ப சூழ்நிலை அறிந்து சாமர்த்தியமாக செயல்படுவீங்க. பிள்ளைகளால கௌரவம் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க கூடாது என்று நீங்க உணரக்கூடிய சூழல் ஏற்படும். பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க. புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க. பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்துல முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்கள் உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல எதிர்பார்ப்புகளையும் தாண்டி நீங்க முன்னேறுவீங்க. வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பழைய கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க. எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றிகள் கிடைக்கும். அண்டை அயலாரின் ஆதரவு உண்டு. வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். வியாபாரத்துல சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களுக்கு சில சூட்சங்களை சொல்லித் தருவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மன குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வை காண்பீங்க. விலகி சென்ற உறவுகள் விரும்பி வருவாங்க. வியாபாரத்துல புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உங்கள் பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய பலம் பலவீனம் எது என்பதை உணர்ந்து நீங்க செயல்படுவது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துல தேவையற்ற சூழ்ச்சிகளால் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடன் பணிப்போர் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு மனப்பான்மையும் வந்து செல்லும். தன்னம்பிக்கை குறையும். எடுக்கும் முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். ஆடம்பரமான செலவுகளால உங்களுடைய சேமிப்புகள் கரையும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவீங்க.
உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறும். வெளி வட்டாரத்துல செல்வாக்கு உயரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல மற்றவர்களால் செய்ய முடியாத செயற்கரிய காரியங்களை எல்லாம் நீங்க செய்து காட்டுவீங்க. உங்களால் பயனடைந்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்கள் செயல்ல வேகம் கூடும். பிள்ளைகளால் டென்ஷன் குறையும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு எல்லாம் சென்று வருவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்தில் புது அதிகாரி உங்களை மதிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராசிரமம் இருக்குன்னா திட்டமிடாத பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாள்வது நல்லது. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். வாகன பயணங்கள்ல கவனத்தை. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல குடும்பத்தில் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து நீங்கும். கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி உருவாகும். மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. வியாபாரத்துல தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.